ஏன்னா இங்கே டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி தான் பேசணும். நீ இப்படி தான் எல்லாத்துட்டையும் வாங்கி கட்டுற. என்னங்க சிம்ரன் இல்லாமலே சிம்ரன் சிம்ரன். குழுவினரிடம் நீங்கள் வந்து கேள்விகள் கேட்கலாம். ஸோ நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல ரொம்ப ஆவலாக இருக்காங்க. டைரக்டர் சார் ஹாய் சார். பொதுவாக இலங்கையிலேருந்து அகதிகளாக இங்கே வர்றவங்க அகதி முகாமில் தான் இருக்க முடியும். நீங்கள் வெளியில் தனியாக வீடு எடுத்து தங்க வச்சுக்கிற மாதிரி கதை வச்சுருக்கீங்க. போலீஸ்லேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்காங்க. கேட்கல சார். போலீஸ்லேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி கதை எழுதியிருக்கீங்களான்னு கேட்டேன் சார். அது வந்து நீங்கள் படத்தில் அதுக்கான காரணம் கரெக்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை படத்தில் என்னால் இப்போ சொன்னேன்னா அது ரிவீல் ஆகிடும். அது படத்தில் உங்களுக்கு அது ஜஸ்டிஃபை ஆகிடும். அந்த படத்தில் சசி சார், நீங்கள் சிம்ரனை பற்றி சொன்னீங்க, நான் ஏன் சிம்ரன் கூட நடிக்கக்கூடாது அப்படின்னு. அவங்களும் உங்கள் கூட நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. கதை நல்ல இது. நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பார்த்த வியந்த விஷயம் என்ன விஷயம்? அது வந்து ரொம்ப சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு ஏஜ்டாகவும் நடிச்சிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் சிம்ரன் ரசிகரா? எடுத்தோடனே எங்களை பற்றியெல்லாம் கேட்கல. நீங்கள் சிம்ரன் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் நடிச்சிருக்கேன். அதுதான் ஒன்று. அவங்களோட ஏன் உண்மை வராது? ஓகே, பிடிச்ச பர்ஃபெக்ஷன். அவங்க சூப்பர் பெர்ஃபார்மருங்க. அவங்க இப்போ வரைக்கும் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஏன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான். நீங்கள் ஏஜ் ஆகிடுச்சுன்னா சொல்கிறேன், அவங்களுக்கு வயசே ஆகாதுங்க. அவங்களுக்கு வயசே ஆகாது. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான். இவர் சொல்லும் போதும் அந்த இலங்கை தமிழ் பேசும்போதும் எங்களுக்கு நாங்கள் ராமேஸ்வரத்தில் எடுக்கும்போது அவங்களோட கன்னத்தில் முத்தமிட்டால் ஞாபகம் இருக்கா? கன்னத்தில் முத்தமிட்டால் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு? எங்களுக்கும் அது ஞாபகம் வந்துச்சுண்ணே. அதுதானே வந்துச்சு. தேங்க்யூ சார். சசிகுமார் சார், அதாவது இந்த படம் வந்து அகதிகளாக வெளில வந்து அவங்க வந்து அது டூரிஸ்ட் மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கீங்களா? ஏன்னா இலங்கை அகதிகள்னாலே நமக்கு ஒரு இறக்கம் இந்த மாதிரி தான் ஏற்படும். இந்த படத்தில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு போட்டிருக்கீங்க, இலங்கை சப்ஜெக்ட்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ அவங்க வந்து ஊர் ஊராக போய் இப்போ கனடா, அமெரிக்கா, நம்ம தமிழர்கள் கூட அப்படி இல்லை, எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. அதை தான் சொல்லியிருக்குது அந்த படம். எப்படி அகதிகளாக வந்து ஆனால் அவங்க துன்பத்தை வெளியில் காட்டிக்காமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் அதை பார்க்கணும். ஏன் வந்தாங்க, என்ன டூரிஸ்ட்டுன்னு எதை மீன் பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் இப்போ ரிவீல் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ எல்லாமே ஒரு லைட்டராக தான் சொல்ல முடியும். ரொம்ப நாங்கள் வந்து உணர்ச்சிபூர்வமாக இதை ரொம்ப இன்னும் சொல்ல முடியாது. சென்சார் இருக்குது, எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் அதனால தான் இதை வந்து ஒரு லைட்டராகவே அந்த படத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம் சார். அதே மாதிரி இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆக போகுது. நேற்று டூரிசம் பிளேஸில் அவ்வளோ பெரிய மனித தாக்குதல் நடந்திருக்குது காஷ்மீரில். நீங்கள் வந்து எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு அயோத்தியில் கூட நடித்து ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. இந்தமாரி சூழலில் இந்தமாரி டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வெளியில் வர்றப்போ உங்களோட கருத்து, அதாவது இதுலேயும் அன்பை தான் வலியுறுத்துறோன்னு சொன்னீங்க. ஹியூமனிட்டி தாங்க எப்போதுமே அது முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் வந்து அதில் தான் நான் வந்து இந்த படத்துலையும் சொல்லியிருக்கோம், மனித இதில் தாக்கக்கூடாது, ஒவ்வொரு மனிதனும் யாராக இருந்தாலும் தாக்கக்கூடாது, தவறான ஒரு விஷயம். ஹியூமனிட்டி ரொம்ப முக்கியம். இதில் அன்பை போதிக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மாறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான், அவ்வளோதான். சத்யண்ணா சார் வந்துட்டியா? வா. இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி தக் லைஃப் ஆடியோ லான்ச் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் வந்து ஹிந்திலாம் பேச வரல, பொலிட்டிக்கல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசுகிறேன்னு சொன்னார். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆங்கிலத்தை விட தமிழை கற்றுக்கணும்னு சொல்கிறீங்க. நீ அங்கே வம்புழுக்காத. இங்கே வந்து இது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. ஏன்னா இங்கே டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி தான் பேசணும். நீ இப்படி தான் எல்லாத்துட்டையும் வாங்கி கட்டுற. உன்னை சிவராஜ்குமார் சாரும் ஒன்றை தானே கேட்டார். இவர் தானே அன்னைக்கு நான் கை தட்டினது நான் தான். அதுக்கப்புறம் வேற யாரோ சொன்னாங்களே, மொத்த கம்மி பரிசியா இங்கே பாரு. இரு இல்லைம்மா, இது டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தக் லைஃப் இது என்னுடைய கருத்து. என் கருத்தை தான் நான் சொல்ல முடியும். இது என்னென்னா ஆங்கிலம் கற்றுக்கணும். ஆங்கிலம் கற்றுக்க வேணாம்னு சொல்ல. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, அங்கே உள்ள மாணவர்கள் ஆங்கிலம் கற்றுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் தமிழை மறந்துட்டாங்கன்னு சொல்கிறோம். அதுதான் கமல் சார் தலைவரும் அதை தான் சொன்னார். ஓகேங்களா? அப்போ அவரும் அதை தான் சொன்னார். ஆங்கிலம் நீங்கள் கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஆங்கிலம் கற்றுக்கோங்க, ஆனால் தமிழையும் உங்கள் கலாச்சாரத்தையும் கல்ச்சரையும் மறக்கக்கூடாது. மொழி தானங்க நம்மளை அடுத்து இழுத்துட்டு போக முடியும். நம்ம மொழி அழிஞ்சிருச்சுன்னா, ஏன்னா என் கூட வந்த ஒருத்தவர், அவர் பையனோட வந்தார். அந்த பையன் இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்கிறான், பேசுகிறான். என்கிட்ட பேசிகிட்டே இருந்தால். அவன் எந்த தமிழ் படமும் பார்த்ததில்லை, ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தான். அப்போ அவர் ஃபீல் பண்ணி சொன்னார், நாங்கள் எங்கள் நாட்டை விட்டுலாம் எங்களோட நாட்டை விட்டு வந்துட்டோம், ஆனால் இவன் வந்து இதை தான் கதைச்சி கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதை மட்டும் கதைச்சிட்டு இருக்கான், இங்கிலீஷ் மட்டும்தான் கதைச்சிதான், அடுத்த கல்ச்சர் தெரிலன்னு. அவங்க பார்க்கணும். அவங்களுக்கு ஆல்ரெடி ஆங்கிலம் தெரியுது இல்லை, ஆனால் தமிழ் உன்னுடைய மொழியை கற்றுக்கோன்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன். சசியண்ண அண்ணா இங்கே
தொடர்ச்சியாக வந்து ஏஜ்டாகவே நடிக்கிறீங்க. உங்கள் கதைக்கு வரவங்கள வந்து உங்களுக்கு ஏஜ் தான் கேட்குறாங்களா, இல்லை இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹீரோஸாக இதை பண்ண போகிறீங்களா? ஆனால் ஏஜ்டுனா கமல் சார் அப்பயே இது பண்ணிட்டாரு. இது அப்பயே கமல் சார் படங்கள் கடல் மீன்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். நாயகன் பார்த்தீங்களா? கடல் மீன் எல்லாமே அப்படி தான். ஏன்னா இப்போ எந்த நடிகரும் இந்த இந்த பையனை அப்பாவை நடிப்பாங்களா? நடிக்க மாட்டேன். நானும் நடிக்க மாட்டேனா? இப்படி ஒரு படத்தை நான் மிஸ் பண்ணுறேன்னா? இந்த படத்தை நான் கொண்டு போகிறது ஒரு 5 பேர். அயோத்தி படம் பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும். அயோத்தி படம் பார்த்து அயன் பதர் யாராவது நடிப்பாங்களா? நடிக்க மாட்டாங்க. ஏன்னா சண்டை கிடையாது, எதுவும் கிடையாது. சும்மா வண்டி ஓட்டணும். கடைசி ஒரே ஒரு வார்த்தை தான். அதுக்கு தான் நான் அயோத்தி பார்த்துட்டு கவர்மெண்ட்டில் ஒரு இதே போட்டாங்க. எனக்கே அது தெரியாது. ஒருத்தவங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அந்த ஆஃபீஸர் சொன்னாங்க, கவர்மெண்ட்டில் சார் உங்கள் அயோத்தி உங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க. என்ன கவர்மெண்ட்டில் ஆர்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த இறந்தவங்களை கொண்டு போகிறதுக்கு இத்தனை சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதெல்லாம் ஈஸி பண்ணிட்டாங்க. 1 லட்சமோ 2 லட்சமோ அவங்களுக்கு மானியம் கொடுத்து இத்தனை பேர் இருக்காங்க. உங்களால் 500 பேர் உங்களுக்கே தெரியாமல், அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியாமல் 500 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க 500 குடும்பத்துக்குன்னு சொன்னாங்க. இது எனக்கு தெரியவே இல்லை. இது ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியுது. இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ இந்த மாதிரி ஒரு படங்களில் நடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன 70 வயசு தாத்தா வேஷம் போட்டாலும் போட்டுருவேன். அவ்வளோதான். நம்ம வேஷம் போட தானே வந்திருக்கோம். அதுதானே நம்ம வேலை. திடீர்னு காலேஜ் பையனா போவேன். அடுத்த படத்தில் காலேஜ் பையனா நடிக்க வைப்பாங்க. காலேஜ் ஒன்று அப்போ ஏன் காலேஜ் பையன் நடிச்சுன்னு கேட்பீங்களா? கேட்க முடியாது. அது நான் நடிப்பேன்ட்டுவேன். அதுக்கு தான் அது. அவ்வளோதான். சசி சார் இங்கே யாரு இங்கே இங்கே என்ன? ஐயோ என்னண்ணே? இல்லை, சென்னை வந்து எல்லாரையும் வாழ வைக்கிற அன்னை. நீங்கள் மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்து இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு திரும்பவும் வந்து ஊருக்கே போய் பழப்பு நடத்திட்டீங்களே, என்ன காரணம்? அப்புறம் இந்த இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு வரீங்க, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கப்புறம் வந்து ஸ்டுடியோ ஒன்று நீங்களும் சமுத்திரக்கனியை கட்டுறது தான் முன்னாடி சொன்னீங்க. இந்த 3 கேள்விக்கு வரிசையாக பதில் சொல்லுங்கள். இது வேணாம். ஒரு கேள்விக்கே ரொம்ப தாகாது. நீங்கள் ஆனால் முதல் கேள்வி வந்து சென்னையில் வந்து இது பண்ணுறோம். என் சொந்த ஊர் அதானே, என் வீடு அதுதானே. டெல்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு புள்ள தானே, என் ஊருக்கு தானே நான் போக முடியும். ஸோ என்னுடைய ஊர் என்னுடைய இடம் அப்படின்றனால நான் அங்கே போயிட்டேன். அது விவசாயம் அங்கே இருக்குது, என்னுடைய குடும்பம்லாம் அங்கே இருக்கனால நான் அங்கே போயிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. இது இங்கே வந்துட்டோம் அங்கிட்டோம். என்ன இருந்தாலும் அங்கே தானே நான் போகணும் அப்படின்றதால அங்கே இருந்தோம். சென்னையில் அந்த நானும் சமுத்திரக்கனி கரெக்டாக அவங்ககிட்ட சொன்னோம், ஒரு ஸ்டுடியோ கட்டணும். கண்டிப்பாக அது பண்ணுவோம். அதற்கான வேலைகள் ஒரு இடம் வந்து அது ஃப்யூச்சரில் நாங்கள் கட்டலாம்னு யோசிச்சுருக்கோம். அது பண்ணோம். ஏன்னா அங்கே வந்து எல்லா இதையும் ஏன்னா இப்போ நாங்கள் தான் அங்கே போயிட்டோமே, இதையும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா எடிட்டிங்கு டப்பிங் எல்லாம் எடுத்து போனால் ஈஸியாகிடும். அதுதான் அது பண்ணுறோம். சசி சார், இந்த படத்தில் ஒரே நிமிஷம் மணி சார், இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க. வல்வெட்டித்துறை அப்படின்னு ஊர்லேருந்து அந்த ஃபேமிலி வருது வச்சுருக்கீங்க. அந்த வல்வெட்டித்துறை எவ்வளோ வரலாற்று முக்கியத்துவம்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஈழத்தமிழுடைய வழியை வேதனைகளை தமிழ் சினிமா சரியாக பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிங்களா? நாங்களாம் ஃபேஸ்புக்லேயோ சோசியல் மீடியாவில் ஏதாவது போட்டால் கூட பிளாக் பண்ணியிருந்தாங்க. அது பேர் போட முடியல, ஃபோட்டோ போட முடியல. அதுக்கான வாய்ப்பே இல்லை. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? பதிவு பண்ணலை சார், பண்ணவும் முடியாது சார். நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்ட லெட்டருக்கே இப்போ பிளாக் போடுறாங்கன்னா, படமாக நாங்கள் எடுத்தால் கட்டு தான் போடுவாங்க. ஸோ அப்போ அது முடியாது. ஏன்னா அதை இந்த மாதிரி படங்கள் மூலம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டர்வே எடுத்துகிட்டு தான் வர முடியும். நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இதை நீங்கள் சொல்கிற விஷயங்களை ரொம்ப வழியாக அதை சொன்னோம்னா அதை வந்து எடுத்துகிட்டு போகணும். அது சென்சார் இதுதான் ஆகும், சென்சார் கட் ஆகும். இது நம்ம இந்திய அரசாங்க சென்சார் இருக்குது, அந்த தணிக்கை குழு பண்ணுறபடி நம்ம இது பண்ணணும். ஸோ அப்போ அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது அதை கட் பண்ணுவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது மாறினா தான் நாங்கள் எடுக்க முடியும். அதான் 2 கொஸ்டின்ஸ். ஒன்று வந்து சார் இதில் இல்லை, இது வந்து தெனாலி படம் கமல் சார் படத்துலேருந்து பார்ட் 2 பண்ணலான்ற மாதிரி எனக்கு முன்னாடி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ நான் அந்த ஐடியா நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நான் முதல் படமாக ஒன்று பண்ணும்போது நான் இதை ஆரம்பித்தேன் எழுதுறதுக்கு. பட் இது வேற ஒரு கதையாக மாறிச்சு. ஸோ இதோட ஹோல் ஐடியா அப்படி தான் கிடச்சிது எனக்கு. அண்ட் இது அரசியல் பேசியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அரசியல் பேசணுன்ற ஒரு விஷயத்தில் இது வந்து படத்தில் வந்து நாங்கள் இதெல்லாம் பேசணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் பேசல. ஆனால் அரசியல் இல்லாத ஒரு படம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அந்த விஷயத்தில் நாங்கள் என்னென்ன அந்த கதையே உங்களுக்கு ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து மேலோட்டமாக சில விஷயங்கள் உங்களுக்கே சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் அரசியல் பேசணும், வாங்க இதில் வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் இந்த படத்தில் எதுவுமே பண்ணல. ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமா, ஒரு சந்தோஷமாக பார்க்குற ஒரு படமாக தான் நாங்கள் இதெல்லாமே பண்ணியிருக்கோம்.
இல்லை சார், நாங்கள் ரிசர்ச் பண்ணி அதனால தான் சொல்கிறேன். நாங்கள் வந்து இதில் வந்து ஒரு அரசியல் படமாகவே நாங்கள் இதை அது பண்ணல. இது ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு கதை. இது வந்து அரசியல் படமே கிடையாது. இது ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு அழகான ஒரு அப்பா, பையன், அவரோட மனைவி, ஸோ இவங்க 4 பேர் சுற்றி நடக்கிற ஒரு அழகான கதை, அவ்வளோதான். டைரக்டர் சார், உங்களுக்கு தான் கொஸ்டின் அண்ட் there's ஆல்சோ கொஸ்டின் டு த ப்ரொடியூசர். 2 கொஸ்டின்ஸ். உங்களுக்கு முதல் கொஸ்டின் கேட்டுறேன். இந்த படம் எடுக்கும்போது இங்கே பேசின எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல உங்ககிட்ட எப்படி நீங்கள் நரேட் பண்ணீங்களோ எந்த மாறுதலும் இல்லாமல் அதே சொன்ன மாதிரியே எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அப்போது அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா, இது எங்கேயும் நேரில் பார்த்ததா தான் நான் வந்து இந்த கதையே வந்து உங்களுக்கு டைரெக்டாக எங்கேயும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கேயுமே ஐயம் இல்லாமல் இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு வந்து சர்டன்ட்டி இருக்குன்னா, நீங்கள் எங்கேயும் நேரில் விட்னஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்பார்க் கிடச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? 1. 2, ப்ரொடியூசருக்கு இது ஒரு ரொம்ப நல்ல படம். ட்ரெய்லர் வந்து காட் இஸ் இன்ட்ரெஸ்டட். இப்போ நீங்கள் டீசர் ரிலீஸ் பண்ணும்போதே வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் இது பண்ணாமையே வந்து நிறைய பேருடைய அட்டென்ஷன் வந்து இது வாங்குச்சு. பட் இட்ஸ் கம்மிங் ஆன் May 1 அண்ட் ரெட்ரோ இஸ் ரிலீசிங் ஆன் இட். நீங்கள் கம்பீட் பண்ண முடியுமா? வில் யூ பி ஏபிள் டு டேக் ஆன் அ பிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அ பிக் ஃபிலிம் லைக் ரெட்ரோ? சார், முதல்ல விஷயம், இது உலகம் ஃபுல்லாக இது நடந்த ஒரு விஷயந்தான். இது வந்து ஒரு குடும்பத்தை பற்றின ஒரு கதை கிடையாது. இது உலகம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். இன்ஃப்ளூயன்ஸாக எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு பர்சனலாகவே சில கனெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு, சாரி, அடுத்து என்ன கேட்டிங்க நீங்கள்? அதுக்கு ஓகே. இல்லை சார், ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து இல்லை சார், என்னென்னா இப்போ வந்து ஓடிடி இருக்கிறதுனால இப்போ நம்ம டிசைட் பண்ணுறதே இல்லை சார் டேட்ஸ் எல்லாம். இப்போ வந்து நார்மலாகவே இப்போ நம்ம ஒரு சர்டனான ஒரு கம்பெனிக்கு படம் கொடுத்துருக்கோம்னா அவங்களோட ஸ்லாட் இருக்கும். லைக் இப்போ அந்த ஒரு நிறுவனம் படத்தை வாங்கியிருக்காங்க, அந்த நிறுவனத்தை வந்து மே கடைசியில் இந்த படம் ஓடிடியில் வரணும், நாங்கள் அந்த மாதிரி தான் சைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லாமல் தான் சார் பண்ணுறோம். ஸோ வந்து காம்படேட் பண்ணுன்ற எண்ணங்களே இல்லை, ஏன்னா அது மிகப்பெரிய படம். ஸோ நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார். இதுதான், வேறு எந்த ஒரு காம்படிஷன்ன்ற ஸ்பேஸ்க்கே இடம் இல்லை சார். இது என்டையராக வந்து ஒரு வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு இந்த டேட் தான் அவைலபிளாக இருக்குது. அதனால தான் சார் இந்த படத்தை நாங்கள் பண்ணுறோம் இந்த டேட்டில், வேறு எதுவும் இல்லை. அண்டு வந்து நீங்கள் இன்னொரு கேட்டிருந்தீங்க, இந்த படம் வந்து உண்மை அந்த மாதிரி இருக்கா சார்? நார்மலாகவே என்னென்னா, எல்லாருமே வீட்டை விட்டு வரும்போதோ ஊரை விட்டு வரும்போதோ வந்த ஒரு, இப்போ நான் ஒரு எக்கனாமிக்ஸ் கிரைசிஸ் ஸ்ரீலங்காவில் இருந்துச்சு, அந்த டைமில் ஒரு ஃபேமிலி அங்கேருந்து வெளில வரும்போதும் அங்கே அந்த குடும்பம் வந்து இங்கே என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்ற சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ அது வந்து ஸ்ரீலங்கா இல்லைனா கூட நீங்கள் ஒரு சொந்த ஊரை விட்டு வர ஒரு ஃபேமிலிக்குமே அது கனெக்ட் ஆகும் சார். நீங்கள் அந்த மாதிரி அரசியல் படுத்தப்படுறதுக்கான விஷயங்கள், ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் எதுவுமே நாங்கள் அட்ரஸ் பண்ணப்படல. இங்கேருந்து அங்கே போயிருக்காங்களா, இங்கேருந்து லண்டன் போயிருப்பாங்களா, அவங்களும் கனெக்ட் பண்ணோம். இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து தமிழ் மக்கள்கள் அங்கே போய் லண்டன்லேயோ இல்லை சிங்கப்பூர் மலேசியாவில் இருப்பாங்களா, அவங்கள பற்றி இது போகணும். ஜென்ரலான ஒரு டாபிக் தான் அது. இந்த ஸ்ரீலங்கன் பேஸாக நாங்கள் வச்சுருக்கோம். அதுதான், அதுவும் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசி நாங்கள் வச்சுருக்கோம். அந்த தமிழ் பேசுகிற போதும் அது ஒன்று இருக்குது. அது அந்த தமிழை வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் இருக்கணும். அது ஒன்று பேஸாக ஃபுல்லாக ஸ்ரீலங்கன் தமிழில் பேச வேணாம், அப்படி ட்ரை பண்ணோம். இல்லை அது ரொம்ப இங்கே உள்ளவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருக்குமான படமாக இது இருக்கும். எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமான படமாக இருக்கும். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும். டேரக்டருக்கு இங்கே டேரக்டருக்கு ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி இந்த ரெஃப்யூஜியாக வர்றாங்க இல்லையா, ஸோ அவங்களால ரெஃப்யூஜியாக வர்றவங்க வந்து ஈவன் அவங்களோட குழந்தை இங்கே பிறந்தா கூட அவங்களால ஆதார் ஐடி எடுக்க முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க இங்கே ரெஃப்யூஜியாக மட்டும்தான் இருக்க முடியும். பட் இதில் அந்த படத்தில் வந்து ஆதார் ஐடி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் அது ஃபோர்ஜரியாகவே இல்லை, அது படம் பார்க்கும்போது தான் தெரியும். அந்த மாதிரி எதுவும் நீங்கள் நினைக்கிற அந்த விளங்கமான விஷயம்லாம் நாங்கள் கரெக்டாக கவர்மெண்ட் சட்டத்திட்டப்படி தான் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம். இல்லாட்டி அவங்க கட் பண்ணியிருப்பாங்க. அது பண்ணியிருக்கோம். ஆனால் என்னோட பர்சனலாக ஒன்று இருக்குது, நான் சொல்கிறது, அது இவங்க சார்ந்ததில்லை. இந்த மாதிரி அகதிகளாக இங்கே இருக்கிறவங்களுக்கு இத்தனை வருடங்களாக இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, எல்லாமே இருக்காங்க, அவங்களுக்கு உரிமை கொடுக்கலாம், குடியுரிமை கொடுக்கலாம்ன்றது என்னோட ஒரு விஷயம். இந்த படம் பார்த்துட்டு அப்படி ஒன்று நடந்துச்சா, நான் அயோத்தி பார்த்துட்டு ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த படம் பார்த்துட்டு அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா, கவர்மெண்ட் அப்படி ஒன்று பண்ணுச்சுன்னா அது சந்தோஷப்படுறதும் நானாக தான் இருப்பேன். ஏன்னா வெளிநாடுகள்லாம் அவங்களுக்கு குடியுரிமை பெற்றுட்டாங்க, இங்கே அது நடந்துச்சுன்னா போதும். இது நான் நிறைய ஸ்டேஜ்லேயும் அவங்களுக்கான விழாவுக்கு போகும்போதும் நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கருத்து கரெக்டாக வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். டைரக்டர் சார், யாரோ ஒருத்தர் சிம்ரன் மேடம் ஏன் வரல ஏன்னாங்க அவங்க மேனேஜர் வந்தார், அதான் கேட்டேன். அவங்க லண்டனில் அங்கே மாட்டிட்டாங்க, வர முடியல, அதனால்
ஸோ அதனால் அவங்க லண்டனில் இருந்தாலும் அங்கே விசா அந்த பிரச்சனைகளுக்கு கரெக்டாக இங்கே வர முடியல. அதனால் எங்களை விட்டுட்டு ஃபேமிலி டூர் போயிட்டாங்க. நாங்கள் போய் சேருவோம் இனிமேல். கரெக்டு. ஜெயிச்ச உடனே நல்லா போடுச்சுன்னா கூட்டு போங்க லண்டனுக்கு. டேரக்டர் சார் லாஸ்ட் ஒன்று ட்ரெய்லரில் வந்து ஒரு புலி காட்டி ஒரு ஒரு சின்ன சிம்பல் இருக்கும். புலிகள் பற்றியும் இந்த படம் பேசுமா? இல்லை சார், இது அதை பற்றி பேசுகிற படம் கிடையாது. இது நாங்கள் வேற ஒரு சில விஷயங்களுக்காக சில விஷயம் காட்சிப்பட்டோம். அது புலி இந்த இதில் தான் வச்சுருக்கோம். அந்த இதுதான் அது. அதை பற்றியெல்லாம் பேசாது. என்னென்னா அது சென்சார் கட்டு. அது நீங்கள் படத்தில் வராது. அது கண்டிப்பாக அந்த டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்கோம். அது பார்ட் 2 எடுக்கிறதுக்கான வேலை பார்த்துருக்கேன். ஏன்னா கணி சார் எப்போ பார்த்தாலும் அதை சொல்கிறது, நந்தன் பார்ட் 2 பண்ணுங்கள், இன்னும் வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்றத சொல்லுங்கன்றாங்க. அதுக்கான இது சொல்லியிருக்கோம். அது டைரக்டர் பண்ணாருன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். சசியண்ணே, இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது சொன்னீங்க நாங்களாம் வந்து சிம்ரனுக்கு ஹீரோ நடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. நீங்கள் தான் அவங்கள வந்து அப்ரோச் பண்ண சொன்னீங்களா? எனக்கே ஷாக்கு தான்ப்பா. நீ எப்படி இது பண்ணீங்களோ அதே மாதிரி தான் எனக்கு நானும் சிம்ரனா நானே கேட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது ஏன் அப்படின்னும் போது நீங்கள் படம் பார்த்தீங்க, இப்போ பார்த்தீங்கல்ல, பிடிச்சிருந்துச்சுல, 2 பேரையும் பிடிச்சிருந்ததில்ல. அது மாதிரி இன்னும் ரொமான்ஸ் சீன்லாம் வச்சுருக்காரு. அதெல்லாம் இன்னும் படம் சப்போர்ட்டில் எங்கள் படம் ஹீரோயினை நாங்கள் தானங்க இது பண்ண முடியும். என் படத்து ஹீரோயினு அதுவும் என் கூட நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நான் தானே கொடுக்க முடியும். நாங்கள் தானே கொடுக்க முடியும்ல. அதே மாதிரி சிம்ரன் கூட ஜோடி. என்னங்க சிம்ரன் இல்லாம சார் ஃபைனலா சிம்ரன் கூட ஜோடி. ஆனால் 2 பசங்க சில சமயத்தில் குடும்பத்தில் நம்ம பசங்களே நம்ம கொஞ்சம் இடைஞ்சலா இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா எங்கேயாவது? புரியல சார். சிம்ரன் கூட ஜோடி, ஆனால் வந்து சில சமயத்தில் குடும்பத்தில் நம்ம பசங்களே நமக்கு இடைஞ்சலா தெரிவாங்க சில சமயத்தில். அந்த மாதிரி இங்கே ஃபீல் பண்ணீங்களா? கண்டிப்பாக அது படத்தில் சீனில் வரும். பாருங்க, கண்டிப்பாக பாருங்க. அதை சொல்ல மாட்டோம். சீனை பாருங்க. அண்ணே ஓகேண்ணே, முடிச்சிடலாண்ணே. ஓகே, சிம்ரன் மேலே கேட்டதா சொல்கிறேன். ஓகே.